பத்தியா? எவ்வளவு ஒற்றுமை பத்தியா? 24 மணி நேரமும் கையில பிடிச்சு பாட முடியுமா? முடியவே முடியாது. இது கணவனா இருந்தா இது மனைவியா இருக்கும். ஆமா, இது பொண்டாட்டியா இருந்தா அது புருஷனா இருக்கும். அப்படி இருக்கான்னு கேட்டு வச்சுக்க. சரிக்கா. அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நாகலோகவட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே ஏகபோகமான சொத்து சவங்கள் எல்லாம் இருந்தோம் தீராத ஒரு கவலை என்று சொன்னால் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா கஷ்டம் இருக்கணும். கஷ்டம் இருந்தாதான் என் ஆத்தால கும்பிடைக்கு போல சனம் வந்திருக்கும். கஷ்டம் இருந்தா தான் கடவுளை கும்பிட இத்தனை பேர் வர முடியும். எனக்கு கஷ்டம் இல்லைன்னா அந்த குலசைக்கு வந்திருப்பேனா, இல்ல முத்தாரம்ம வாசல்ல அமர்ந்திருப்பேனா, இல்ல 1008 பால் குடத்துல நானும் கலந்திருப்பேனா? கஷ்டம் இல்லைன்னா வருவேனா? நான் முடியாது இல்லையா? கஷ்டம் இருக்க போய்தான் என் தாயே முத்தாரம்மா ஒன்னையே நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கு. சரி, அதே போல நாகக்கண்ணிக்கு என்ன கவலை என்று தெரியுமா? என்ன கவலையம்மா? இருந்தோம் சுகம் இருந்தோம் சந்தையாள பிள்ளை இல்லை பக்கத்து வீட்டுக்கு வாக்கப்பட்டதுங்களே பாத்திமா மருமோ பத்மா பன்னி குட்டி போட்ட மாதிரி 10 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா. புருஷன் என்ன பாப்பாரு? அவர் புருஷன் வீட்டுல தான் இருக்காரு. மாசம் மாசம் ஆஸ்பத்திரி கூட்டு போறதா வேலையா. சரி, அது மட்டும் இல்ல, முத்தத்துல வாக்கப்பட்டதுங்களே மூக்காய் மருமா நான் ஒத்த குடுமி அவமாவே கல்யாணம் முடிச்சா ஏன் போடலாம். எங்க ரெண்டுத்துக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம். ஒரே மேடையில. ஆமா, இன்னும் ஒரே ஒரு மிஸ்டேக். அவ புருஷன் அவளுக்கு தலையிட்டா என் புருஷன் எனக்கு தலையிட்டா. அப்படிதானே கட்டணும். அந்த மிஸ்டேக்னால அவ கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துல 3 பிள்ளைக்கு தாயிட்டா. அப்படி அப்படி அவளை கட்டினா உனக்கு பிள்ளை கிடைச்சிருக்கும்ல. தப்பு பண்ணிட்டேன், மாஞ்சி போய் போலாம். சரி, அதனால